நான் கிரடையில் வந்து இசி மெம்பராக இருக்கேன். கிரடையில் வந்து சஸ்டைனபிள் கமிட்டின்னு ஒன்று இருக்குது. அதாவது அந்த சஸ்டைனபிள் கமிட்டியோட சேர்மனாக இருக்கேன். மெட்ரோ வாட்டர்லேருந்து எங்களை கூப்பிட்டுருந்தாரு மெட்ரோ வாட்டரோட எம்டி. எதுக்காக அப்படின்னா, எங்களுக்கு முதல்ல போகும்போது ஒரு எதுக்காக கூப்பிடுறாங்க, ஒரு அவங்களோட ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டை பார்க்கறதுக்காக கூப்பிடுறாங்க அப்படின்ற எண்ணம் வந்தப்போ, சரி என்னதான் வச்சிருக்காங்கன்றத பார்க்கறதுக்காக தான் நான் போயிருந்தாங்க. போய் பார்த்ததுல என்ன நாங்கள் பார்த்தோம் அப்படின்றது, நம்மளோட கழிவு நீர் எல்லா இடத்துல இருந்தும் வரதை கம்பைன் பண்ணி சிங்கப்பூர் துபாய் போன்ற கண்ட்ரீஸ்ல இருக்கிற மாதிரி வாட்டர் ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டி வந்து இங்க கொடுங்கையூர்லயும் கோயம்பேடுலயும் பண்ணியிருந்தாங்க. அது என்னன்னா, கழிவு நீரை எடுத்து சுத்திகரிச்சு, அந்த சுத்திகரிக்கிற மெத்தட் வந்து கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க எங்களுக்கு. அதை பார்க்க போகும்போது வெளிநாட்டில் என்ன குவாலிட்டி இருக்கோ அதோட ஒரு படி அதிகமாகவே இருக்கு. அதாவது நம்ம ட்ரிங்கிங் வாட்டர்ன்றது வந்து நம்மளோட இந்திய விதிகள் படி 250 டிடிஎஸ்க்கு கீழே இருந்தாலே குடிக்கும் தன்மை கொண்டதுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. இது வந்து 70க்கு கம்மியாக இருக்குங்க. இந்த வாட்டரை அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு வந்து இண்டஸ்ட்ரீஸ்க்கு டைரக்டா சப்ளை பண்றாங்க. இங்க வந்து சிப்காட் எங்கெங்கெல்லாம் சென்னையை சுத்தி இருக்கோ அந்த சிப்காட் கொடுக்குறாங்க. மணலி ஃபெர்டிலைசர், எம்எஃப்எல் இவங்களுக்கெல்லாம் பைப் லைன் தனியா போட்டு கொடுக்குறாங்க. அது போக இப்போ டிமாண்ட், தண்ணி நிறைய பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆன தொட்டு தண்ணி நிறைய வருது. அந்த தண்ணியே 50% தான் பயன்படுத்துறாங்க. மீதி 50% வந்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு யூஸ் பண்ணுங்க அப்படின்றதுக்காக தான் அவங்க ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக கூப்பிட்டுருக்காங்க. ஆனா எம்டி வந்து அதை முதல்ல சொல்லல. எங்களுக்கு என்ன சொன்னார்னா, வந்து பாருங்கன்றத ஒன்று தான் சொன்னாருங்க. போய் பார்த்ததுல அந்த ஃபெசிலிட்டியில இருக்கிற வாட்டர் குவாலிட்டி வந்து அமேசிங்க. நான் ஆக்சுவலா 2 இடத்துல தண்ணி குடிச்சேன். உண்மையாவே அந்த தண்ணி வந்து குவாலிட்டி, அவங்க ஒவ்வொரு இடத்துலயும் என்ன டிடிஎஸ் இருக்கு. நான் பார்த்தப்போ வந்து டிடிஎஸ் ஒரு இடத்துல 30, இன்னொரு இடத்துல 40. அவ்வளோ, அதாவது சொல்றது 70 இருந்தாலும் பாதி அதோட கம்மியில தான் இருந்ததுங்க. ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் ப்ராசஸை கம்ப்ளீட்டாக முடிஞ்சு அதுவே போதுங்க. நான் சிங்கப்பூர்ல பார்த்த ஃபெசிலிட்டிஸ்லாம் நான் பார்த்தது ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அப்போ வந்து ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் பண்ணாலே போதும்னு விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ஓசினைசேஷன் பண்ணி கிளீன் வாட்டர் இஸ் அவைலபிள் இந்த சிஸ்டம். இதுல என்ன கன்ஸ்ட்ரக்ஷன்ல எங்கன்னா, வி ஸ்டார்டட் யூசிங், ஃபியூ டெவலப்பர்ஸ் ஹவ் ஆல்ரெடி ஸ்டார்டட் யூசிங் இப்போ இந்த சிஸ்டத்தை. அதாவது லாரி மூலமா எங்க சைட்டுக்கு எடுத்துட்டு வர மாதிரி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. இதுல வந்து காஸ்ட் இன்வால்வ்டு, லாரி சிஸ்டம் இன்வால்வ்டுன்றத கொஞ்சம் நாங்க எல்லா டெவலப்பரும் யூஸ் பண்ணோம் அப்படின்னா எப்படி பண்ணலாம் அப்படின்றதுக்காக we are in a process of working with them. அதுதான் இதோட. இந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு பார்த்தீங்கன்னா, வாட்டர் வந்து 65 ரூபீஸ்க்கு தராங்க பெர் கிலோ லிட்டர். வேற கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் கஸ்டமருக்கு கொடுக்கறது வந்து 80 ரூபாய்னு ரீட்டைல்ல கிலோ, ஒரு 1000 லிட்டர் தண்ணி அந்த விலைக்கு கொடுக்குறாங்க. கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம வந்து சில ஏரியாக்கள் டிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி, ஏன்னா பைப் லைனோட சேர்த்து இந்த விலைக்கு கொடுத்துட்றாங்க. இப்போ நாங்கள் வந்து லாரி அனுப்பிச்சு அங்கேருந்து எடுக்க வேண்டியதாக இருக்கு. ஸோ அந்த லாரியோட காஸ்ட்டு, அதை கவர்மெண்ட் பார்க்கறது எப்படி பார்க்கும்ன்றத நம்ம பேசியிருக்கோங்க. இப்போ இன்னும் கவர்மெண்ட் கிட்ட இருந்து அதை பற்றி இன்னும் ஃபுல் நெகோசியேஷன் நடக்கல. நெகோசியேஷன் பண்ற நிலைமையில, ஏன்னா தண்ணி வந்து எங்களுக்கு தேவையா இருக்குதுங்க. ஒரு இப்போ நார்மலா பாத்தீங்கன்னா, நல்லா கிரவுண்ட் வாட்டர் இருக்கிற இடத்துல வந்து தண்ணி ரிக்வயர்மெண்ட், கிரவுண்ட் வாட்டர் எடுப்போம், அதையே கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு யூஸ் பண்ணிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மயிலாப்பூர், ஆழ்வார்பேட்டை ஏரியாலலாம் தண்ணி நல்லா இருக்குங்க. வேற இப்போ நீங்க சில ஏரியா பாக்குறீங்க இல்லைங்களா, லைக் வேளச்சேரி, வலசரவாக்கம், இங்கெல்லாம் வந்து கிரவுண்ட் வாட்டர் டிடிஎஸ் லெவல் வந்து 50,000 நாங்களே பார்த்துருக்கோம். வேளச்சேரியிலலாம் 50,000 இருக்கும். அப்போ அந்த ஏரியாவில் வந்து வாட்டர் வந்து கண்டிப்பாக கன்ஸ்ட்ரக்ஷனில் ஈச் அண்ட் எவ்ரி பில்டிங் வந்து கம்பல்சரி. ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ இந்த வாட்டர் வந்து இந்த வாட்டர் யூஸ் பண்ணுறதுன்றது வந்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஈவன் அது தனியார் கட்டினாவும் சரி, பெரிய டெவலப்பர் பண்ணாலும் சரி,
இந்த வாட்டர் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் காம்பனண்ட்டுங்க. எப்படி வந்து நம்ம உடம்புக்கு வந்து தண்ணி 70% அது மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஈச் அண்ட் எவ்ரி ஆஸ்பெக்டுக்கு வாட்டர் இம்பார்ட்டன்ட்டுங்க. அதோட ரிக்குவயர்மெண்ட்டுன்னு ஒரு பில்டிங்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது லோடு கணக்கில் இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒரு லோடு கண்டிப்பா கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவைங்க. ஸோ இது மாதிரி ஒரு பொருள் கவர்மெண்ட் இவ்வளவு வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சு அதுவும் இந்த குவாலிட்டியில கிடைக்கும்ன்றதே ஒரு வரப்பிரசாதம் தான் பில்டருக்கு பொறுத்த வரைக்கும். ஆனா அது என்ன பிரைஸ்ல கிடைக்கும், அதோட மொடாலிட்டி என்ன அப்படின்றது போகும் காலத்துல தான் பண்ண முடியும். பட் ஆனா எங்க டெவலப்பர்லயே 2-3 டெவலப்பர் வந்து ஆல்ரெடி ஸ்டார்டட் யூசிங். ஏன்னா இந்த குவாலிட்டி ஆஃப் வாட்டர் வந்து நீங்க வெளியில எங்கேயும் கிடைக்காதுங்க. கிரவுண்ட் வாட்டர் எடுத்தாலுமே உங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் வேரியேஷன் இருக்கும் நம்ம போர்ல எடுக்கிறதுல. இது மாதிரி கன்சிஸ்டன்ட் குவாலிட்டி கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ அதை பார்க்க போகும்போது இது வந்து கவர்மெண்டோட ஒர்க் ரொம்ப ரொம்ப, அதுவும் மெட்ரோ வாட்டரோட ஒர்க் வந்து வெரி மச் அப்ரிஷியேட்டபிள்.